பேக் டு டேபோ சேனல். நான் உங்க மகிமா வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம அண்ணா நகர்ல இருக்கிற இம்ப்ரெஷன் சொல்யூஷன் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் அவங்க இனாகிரேட் வர பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டெமோ அண்ட் ரீஃபர்பிஷ் லேப்டாப்ஸ் டீல் பண்றாங்க. ஸோ வாங்க கடைக்குள்ள போய் பார்த்துருவோம். What's your story? What's your sign? It's like we're twin flames in a different life. Deep connection lights a spark. It's like you know me in the depths of my heart. We're dreamers. Don't care what other people say. அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ இன்சூரன்ஸ் போட்டு அனுப்போம். உங்கள் கையில் வந்து சேர்ற வரைக்கும் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லேப்டாப். We're doing this in our way. We come alive in the nighttime. It's something about how we dance in the moonlight. That look in your eyes, it tells me that you want me and all my loving. We come alive in the nighttime. You and I, we come alive. ஹாய், நான் உங்கள் பேர் அண்ட் ஷாப் பற்றி சொல்லிடுங்க. என் நேம் சிவா. இந்த பிராண்ட் நேம் வந்து இம்ப்ரெஷன் சொல்யூஷன்ஸ். நாங்கள் லாஸ்ட் 12 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்கள் நியூ பிரான்ச். ஆல்ரெடி எங்கள் எக்ஸிஸ்டிங் பிரான்ச் வந்து எக்மோர் அல்சமாலில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெமோ யூஸ்டு லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து அந்த 16 days யூஸ்டு லேப்டாப், அந்த மாதிரி லேப்டாப். மோஸ்ட் ஆஃப் தி லேப்டாப்பில் எல்லாத்துலேயும் மேனுஃபேக்சர் வாரண்டியோடு இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும். சூப்பர். நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் கார்ப்பரேட் மாடல் லேப்டாப்ஸ் பார்த்துடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து ஒரு திங்க்பேட் லேப்டாப். இந்த மாடல் பேர் லெனோவா திங்க்பேட் T14 சொல்லுவாங்க. டி சீரீஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சீரீஸ் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப லைட் வெயிட்டடான லேப்டாப். நல்லா லைட் வெயிட்டடாக இருக்கும். பிராண்ட் நியூவாக இருக்கும். ஒரு ஸ்க்ராட்ச் பெயிண்ட் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு பிராண்ட் நியூ மிஷின், டெமோ யூனிட் தான். ஓகே. ரொம்ப பிராண்ட் நியூவாக இருக்கும். ஈஸிலி இதோட ப்ரைஸ் வந்து 110 கிட்ட இருக்கும். ரொம்ப ஈஸியாக, ஏன்னா டி சீரீஸு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சீரீஸ். ஸோ ஈஸியாக இதோட சீரீஸ் வந்து 110 கிட்ட இருக்கும். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து 65. இதோட கான்ஃபிகரேஷன் வந்து i5 10th ஜென்ரேஷன் 16 GB ரேம், 512 GB SSD ப்ளஸ் 2025 வரைக்கும் வாரண்டியில் இருக்குது. 65,000. ஸோ இது மேனுஃபேக்சர் வாரண்டி பார்க்குறீங்களா? வாரண்டியுமே உள்ள இருக்கா? வாரண்டி எல்லாத்துக்கும் வாரண்டி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 24 வரைக்கும் இருக்குது. இதுலேயே வந்து 48 months 25 வரைக்கும் வாரண்டி. இதோட ப்ரைஸ் வந்து 65,000. பிராண்ட் நியூ லேப்டாப். பேக்லைட் ஆப்ஷன் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, வெப்கேம் ப்ரொடக்டர் ஷீட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஷட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து SSD 512 GB, 16 GB சிங்கிள் ஸ்லாட் இருக்கும். வேணும்னா இன்னொன்று 16 GB ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு கொஞ்சம் லோயர் வெர்ஷன் லேப்டாப்பு. இது பார்த்திங்கன்னா லெனோவா திங்க்பேட் T460S. இதோட ப்ரைஸ் வந்து 41,000. இதோட லேப்டாப் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா i7 6th ஜென்ரேஷன் 16 GB ரேம், 256 GB SSD ப்ளஸ் டச் ஸ்க்ரீனோடு வரும். இதுக்கு வந்து நம்ம 1 year ரீசேல் வாரண்ட்டி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 41,000. இந்த 1 year ரீசேல் வாரண்ட்டி வந்து நான் தர வாரண்ட்டி கிடையாது, எனக்கு என் ரீசேலர் தர வாரண்ட்டி. இன்கேஸ் இதில் ஏதோ ஒரு ஸ்பேர் போயிருக்கு, அது என்ன பர்டிகுலர் ஸ்பேர் போயிருக்கோ அந்த ஸ்பேரை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். வித்தின் லைக் மேக்ஸிமம் ஒரு 4-5 working daysக்குள்ளே கொடுத்துருவோம். சப்போஸ் அது டிலே ஆகிற மாதிரி இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பேர் லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து இது வந்து ஒரு i5 7th ஜென்ரேஷன் லேப்டாப். இதுவும் யோகா லேப்டாப், லெனோவா யோகா லேப்டாப். ஸோ இதுவும் கம்ப்ளீட் டச் ஸ்க்ரீனு, 360 degree ரொட்டேட்டபிள் லேப்டாப். ஸோ இது மாதிரி ரொட்டேட் ஆகும். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i5 7th ஜென்ரேஷன் 8 GB ரேம் ப்ளஸ் 256 GB SSD ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடு இருக்குது. விண்டோஸ் 10 ஜென்யூன் வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 38,000. ஸோ அதே மாதிரி இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா லேப்டாப்பும் ஜென்யூன் ஓஎஸோடு தான் இருக்கும். வித்தவுட் விண்டோஸ் ஓஎஸ் இல்லாமல் நாங்கள் தரவே மாட்டோம். சப்போஸ் அந்த லேப்டாப்பில் வரலனாலும் நாங்கள் விண்டோஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கீயோடு தான் கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெல் பார்க்க போகிறோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ஒரு டெல் லேப்டாப், டெல் லாட்டிடியூட் சீரீஸ் 3410 இந்த மாடல் நேம். இது பார்த்தீங்கன்னா i5 10th ஜென்ரேஷன் 16 GB ரேம் ப்ளஸ் 256 GB SSD. வாரண்ட்டி வந்து 2024 வரைக்கும் இருக்கும். இது வந்து டெல் மேனுஃபேக்சரர் வாரண்டியோடயே இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பும் பிராண்ட் நியூவாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி லேப்டாப் தான், புதுசாக இருக்கும். எல்லாமே புதுசாக இருக்கும். இன்னும் ஸ்டிக்கர்ஸ் கூட பீல் ஆஃப் ஆகல. ஸோ புது லேப்டாப். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 52,000. ஆமாம்.
ஆமாம். மோஸ்ட்டாக நிறைய பேர் டெல் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல. நல்லா ஏன்னா டெல்லோட பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், சர்வீஸும் நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் வந்து சர்வீஸில் வந்து இந்த மாதிரி லாட்டிடியூட் சீரிஸ், திங்க்பேட் சீரிஸ், ப்ரோபுக் சீரிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் சீரிஸ்னால சர்வீஸ் டிலே இருக்காது. மேக்ஸிமம் லைக் 5 ஒர்க்கிங் டேஸில் முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போது சர்வீஸ் கொடுக்கணுன்னா லேப்டாப் நாங்கள் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே சென்டரில் கொடுக்கலாமா, இல்லை உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம்? என்கிட்ட கொடுத்தாலும் நானும் அந்த சர்வீஸ் பண்ணி தருவேன். ஸோ எங்ககிட்ட டீம் இருக்காங்க. ஸோ லேப்டாப் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி சர்வீஸ் பண்ணி திருப்பி கொடுத்துருவோம், பிரச்சனை இருக்காது. ஓகே, உங்களுக்கு ஸ்டாக்ல எப்படி? ரெகுலராக வந்து நான் வந்து ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ் அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ எவ்ரி வீக் வந்து 2 to 3 லைவ் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் போஸ்ட்டாகவும் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணுவோம். கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்கன்னா ப்ராட்காஸ்டிங்கும் பண்ணுவோம். டாப் மாடல் காமிச்சேன் டெல்லில். அதுக்கப்புறம் கொஞ்சம் லோயர் எண்ட் மாடல். இந்த லேப்டாப் மாடல் நம்பர் வந்து இதுவும் வாரண்டியில் இருக்குது. டெல் லாட்டிடியூட் 3480 இந்த மாடல். i5 8th ஜென்ரேஷன், 8GB RAM, 256GB SSD. ஸோ இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. விண்டோஸ் 10 ப்ரோவோட இருக்குது. இதில் எக்ஸிஸ்டிங் வாரண்ட்டி வந்து லைக் 1.5 years வாரண்டியோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 40,000. 40. ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்க்கு, டெவலப்பிங்க்கு, டெவலப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நான் வந்து மினிமம் ரேஞ்சே 25,000 லேப்டாப் மேலேருந்து தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ரொம்ப கீழே போனால் நல்லா இருக்காது, குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ஒரு டாப் மாடல் ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப். இந்த லேப்டாப் பேர் வந்து டெல் ப்ரிசிஷன் சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம கிட்ட வந்து எவ்ரி டைம் இந்த லேப்டாப் லாஸ்ட் ஒரு 6-7 monthஸாக இந்த லேப்டாப் ரெகுலராக வீக்லி ஒரு 4-5 லேப்டாப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் வந்து i7 8th ஜென்ரேஷன், 64GB RAM, 512GB SSD, 1 year வாரண்ட்டி ப்ளஸ் 6GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இந்த லேப்டாப்பை பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் வந்து ஒரு ஆட்டோகேட் பர்பஸ், ரெண்டரிங் பர்பஸ்க்கு, 3D Max யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த லேப்டாப், வித் வாரண்டியோடு இருக்கும். இதுவும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி புதுசு, பிராண்ட் நியூ. இதெல்லாம் நான் இந்த ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப் இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, மினிமம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் 2 lakhs தான் இருக்கும். 190 2 lakh அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனால் ஜென்ரலாக இது 90,000 கொடுத்துருந்தோம். இப்போ 88,000 கொடுத்துட்ருக்கோம் வாரண்டியோடைய. கேட்டுக்கோங்க மக்களே, சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க இது. ஸோ இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும்? 15 days ஆஃபர் இருக்குங்க, கேஷ்பேக் ஆஃபர் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே லேப்டாப் 40,000 அபோவ் வாங்குற லேப்டாப் எல்லாத்துக்கும் க்ளீனிங் கிட்டோ மவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஹையர் வெர்ஷன், இன்னொன்று ஒரு ப்ரிசிஷன் இதை விட ஹையர் வெர்ஷன். இது வந்து i7 8th ஜென்ரேஷன் பார்த்தீங்க. இது வந்து i7 10th ஜென்ரேஷன், 16GB RAM, 512GB SSD. வாரண்ட்டி வந்து 2024 வரைக்கும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 90,000. ஸோ ப்ரீலோடட் விண்டோஸோடு இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஆஃபீஸ் 2019 லைஃப் டைம் பேக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த லேப்டாப்போட ஆஃபர். ஸோ ஆஃபீஸ் 2019 வந்து இது கூட ப்ரீலோட் பண்ணி கொடுத்துருவோம், வித் சிடியோடு கொடுப்போம். இப்போது ஹெச்பி பார்க்க போகிறோம் இல்லையா? பார்க்குறோம். ஹெச்பியில் வந்து எலைட் புக் சீரிஸ் எப்படி திங்க்பேடில் வந்து T சீரிஸ் பண்ணணும், இது மாதிரி எலைட் புக் சீரிஸ் வந்து ஒரு ப்ரீமியம் செக்டர் லேப்டாப்பு. இதுவும் வந்து லைக் லாஸ்ட் ஒரு 6 monthஸில் இந்த பர்டிகுலர் லேப்டாப் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 லேப்டாப்ஸ் மேலே கொடுத்துருவேன் இது வரைக்கும். இந்த பர்டிகுலர் மாடல் ரெகுலராக போகிற மாடல். கார்ப்பரேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட் கஸ்டமர்ஸ்க்கு, டெவலப்பர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த லேப்டாப் வாங்கியிருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட் செல்லிங் லேப்டாப் இதுதான். இந்த ஒரு 6 monthஸில் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இது வந்து பிராண்ட் நியூ லேப்டாப். இந்த லேப்டாப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த லேப்டாப் வந்து HP லேப்டாப்பில் வந்து AMD Ryzen 5 ஒரே மாடல் தான், i5 10th ஜென்ரேஷன் ஒரே மாடல் தான். இட் கம்ஸ் வித் 16GB RAM, 512GB SSD. ரெண்டுமே 2025 வரைக்கும் வாரண்டியில் இருக்கும் இந்த லேப்டாப். இந்த எலைட் புக்கோட லோயர் வெர்ஷனு. இது வந்து 4000 சீரிஸ் AMD Ryzen 5. இது வந்து 3000 சீரிஸ். ஸோ இந்த லேப்டாப் வந்து 16GB 512GB, வாரண்டி 2023-24 வரைக்கும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 52. இந்த லேப்டாப்பும் அதே மாதிரி தான், நான் முன்னால் சொன்ன மாதிரி. ஸோ பிராண்ட் நியூ இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லை, புதுசாக இருக்கும். நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடிஷன் லேப்டாப். அதே மாதிரி இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லேப்டாப். நான் யூஸ் பண்ணுற அனதர் லேப்டாப், மேக்கு அடுத்து தான் நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் இதுதான். இது வந்து HP க்ரோம் புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா க்ரோம் புக், ஆமாம், க்ரோம் OS இருக்கும். HP எலைட் புக் க்ரோம் புக், இது க்ரோம் OS இருக்கும். i5 10th ஜென்ரேஷன், 8GB RAM, 128GB SSD. ஸோ லாஸ்ட் 2 monthஸாக இந்த லேப்டாப் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. முன்னால் வந்து லைக் 42, 43, அப்புறம் 40 இருந்துச்சு. இப்போ 38,000.
இந்த லேப்டாப் என்ன ஸ்பெஷாலிட்டினா விண்டோஸ் ஓஎஸ் போட முடியாது. ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து லைக் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த மாதிரி ஸோ டக்குன்னு ஓஎஸ் இப்படி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கூகுளோட சிங்க் ஆகிடும். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை அப்படியே சிங்க் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஓஎஸ் வந்துடும். அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் 360 டிகிரி ஃபோல்டபுள், ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் வாரண்ட்டி 2023 வரைக்கும் ஹெச்பியில் வாரண்ட்டி அவைலபிள். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. i5 10th ஜென்ரேஷன், 8GB RAM, 128GB SSD, டச் ஸ்க்ரீன், ஃபோல்டபுள் லேப்டாப். லைக் ஐம் கிவிங் at 38. நீங்கள் இந்த ப்ரைஸை நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவோ புக்கு இந்த லேப்டாப் வந்து நம்மக்கிட்ட எல்லா லேப்டாப்பும் பாக்ஸோடு வரும். சம்டைம்ஸ் சில டைம் பாக்ஸ் இல்லாமல், இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. மேலே இருக்க ரேப்பு, கவரு, ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமோடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா AMD Ryzen 5 5000 சீரிஸ். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தது 3000 சீரிஸ், 5000 சீரிஸ், AMD Ryzen 7 8GB RAM, 512GB SSD. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த லேப்டாப்பும் வந்து விண்டோஸ் ஹோமோடு வரும். ஸோ பிராண்ட் நியூ, ஸ்டிக்கர் கூட பிரிச்சிருக்காது, புதுசாக இருக்கும், பாக்ஸோடு இருக்குது. கலர் நல்லா இருக்கே. கலர் வந்து இது வந்து ஒரு காப்பர் கலர், காப்பர் ஃபினிஷ், ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ரோஸ் கோல்டு, மேலே ரோஸ் கோல்டு, உள்ள சில்வர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக நாங்கள் 60,000 கொடுத்துருந்தோம். ஸோ இனாக்ரேஷனால் இது 58 கொடுத்துருக்கோம். வித் பாக்ஸோட ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ வாங்கலாம், செம்ம டீல். ஆக்சுவலாக 78,000 MRP. AMD Ryzen 7 5000 சீரிஸ், 8GB RAM, 512GB SSD, 2GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதே மாடல் தான், சேம் லேப்டாப், அடுத்த லேப்டாப்பும் இதுலேயும் ஃபிங்கர் கலரா இல்லை அதே கலர் தான். இது வந்து நீங்கள் ஆமாம், நீங்கள் அது பார்த்தீங்களா, இது வந்து பிளாக் அண்ட் சில்வரில் இருக்கும். மேலே பிளாக், உள்ளே வந்து கிரே. We're dreamers, don't care what other people say. We're living like this could be our final day. We're dreamers, don't care what the others say. We're doing this in our own way. We come alive in the nighttime. It's something about how. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற லேப்டாப், இதுவும் என்கிட்ட ஒரு ஹையஸ்ட் வாண்டட் லேப்டாப். நிறைய பேர் என்கிட்ட இந்த லேப்டாப் கேட்டிருந்தாங்க. நான் நீங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்க வரீங்கன்னு சொல்லி இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது நான் வந்து பேக் பண்ணி அனுப்பணும், பேமெண்ட் வந்துடுச்சு. நான் இன்றைக்கி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி நாளைக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கொரியரும் பண்ணுறீங்களா? பண்ணுறோங்க. ஆமாம், நான் மோஸ்ட்டாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு கொரியர் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் அதுக்குள்ளே தான் அனுப்பிச்சிருக்கேன். நார்த்துக்கும் அனுப்பிச்சிருந்தோம் முன்ன, பிஃபோர் கொரோனா. இப்போ அனுப்புறதில்ல. அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ இன்சூரன்ஸ் போட்டு அனுப்போம். உங்கள் கையில் வந்து சேர்ற வரைக்கும் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லேப்டாப். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 கேமிங் லேப்டாப், 8GB RAM ப்ளஸ் 256GB SSD ப்ளஸ் 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, RTX கிராஃபிக்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 வித் 256GB SSDயோட. என்னென்னா என்கிட்ட எல்லா லேப்டாப்லேயும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது. இப்போ எல்லா லேப்டாப்லேயும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பர்டிகுலர் மாடல்லலாம் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ கார்ப்பரேட் மாடல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு 40% மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும், 40-50%. ஆனால் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது புதுசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62-63 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனாலும் என்னால் முடிஞ்ச பெட்டர் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து மோஸ்ட் வாண்டட் லேப்டாப், நிறைய பேர் வாங்குறாங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து இது வந்து ஒரு ASUS TUF லேப்டாப், i5 10th ஜென்ரேஷன், 8GB RAM, 256GB SSD ப்ளஸ் 4GB RTX கிராஃபிக்ஸ் இருக்கும், டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 50,000. ஸோ இதுவுமே கேமிங்காக லேப்டாப். இதுக்கும் 1 year 11 months வாரண்ட்டி இருக்குது. இதுக்கும் 11 months வாரண்ட்டி இருக்குது, மேனுஃபேக்சர் வாரண்ட்டியே இருக்குது. நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து MSI லேப்டாப். இது வந்து MSI வந்து ஒரு கேமிங் லேப்டாப்பில் வந்து US பிராண்ட் லேப்டாப் MSI. ஸோ இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் லேப்டாப், i5 9th ஜென்ரேஷன், 8GB RAM, 512GB SSD ப்ளஸ் வந்து 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா MSIயில் வந்து அந்த பேனல்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், ரக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் உடையிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ இவங்களோட சர்வீஸ் சென்டர் நம்ம ஊரில் இருக்கா? இருக்குது MSI சர்வீஸ் சென்டர் இருக்குது. என்னென்னா MSIக்கும் மீதி இருக்க சர்வீஸ் சென்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மீதிக்கு வந்து சர்வீஸ் வந்து உடனே கிடச்சிரும். MSIக்கு வந்து ஒரு 1 week கழித்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கி தருவாங்க. அவ்வளோ ஈஸியாக ஸ்பேர்ஸ் வெளியில் கிடைக்காது, ஒன்லி நம்ம ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் தான் கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 45. ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன MRP என்ன? இது ஒரிஜினல் வந்து 60,000 இருக்கும். ஓகே. இப்போ ஆக்சுவலாக நான் என்கிட்ட நிறைய மேக் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நிறைய மேக் காமிக்கிறேன். இப்போ ஆனால் பேசிக்காக எல்லா மாடலும் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாடல் மிஸ்ஸிங்காக இருக்கும். எப்படின்னா லைக் லோயர் எண்ட் இருக்குது, மிடில் ரேஞ்ச் இருக்குது, ஹையர் எண்ட் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு மாடல் இருக்கும், அது மட்டும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லேப்டாப் வந்து மேக்புக் ஏர் 2017. ஜென்ரலாக இந்த மாடல் வந்து ஒரு கோல்டன் மாடல். இதுதான் லாஸ்ட்டாக வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு மேக்புக் ஏரு. ஸோ என்ன ஸ்பேர் வேணாலும் மாற்றலாம். ஹையஸ்ட் ரீசேல் வேல்யூ உள்ள லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் நாங்கள் ஜென்ரலாக வந்து 45 கொடுப்போம். இனாக்ரேஷன் ஆஃபர்னால 43க்கு கொடுத்துருக்கோம். i5 8GB ரேம் ப்ளஸ் 128GB SSD, 1 இயர் ரீசேலர் வாரண்ட்டி இருக்கும். ஸோ லேப்டாப் நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் வந்து அதே மாதிரி தான் பிராண்ட் நியூவாக இருக்கும். இதுவுமே ரொம்ப நியூவாக இருக்குது. இங்கே இருக்க நீங்கள் திருப்பி சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, நான் பார்த்தாலே தெரியுது. ஒரு பிராண்ட் நியூவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 43,000. ஸோ நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து மேக்புக் ஏர். இது வந்து மேக்புக் ஏர் 2019 வெர்ஷன். இதுக்கு அடுத்த மாடல் 18லும் இதே வெர்ஷன் வந்துச்சு. 19 வெர்ஷனு. இதுவும் 8GB ரேம் 128GB SSD மேக்புக் ஏர் இது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கிளியராக இருக்கும். பேக்லைட் கீபோர்ட் இருக்கும், வெப்கேம் இருக்கும், வைஃபை எல்லாமே இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் வந்து 64,000. ஸோ இதுக்கும் 1 இயர் வாரண்ட்டி வரும். ரீசேலர் வாரண்ட்டி தான், ஏன்னா இதெல்லாம் வாரண்ட்டி முடிஞ்சு போன லேப்டாப். ஸோ ஆனால் பேட்டரி சைக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லேப்டாப் நல்ல கண்டிஷனில் இருக்கும். மேக்குக்கு பேசிக்காக எவ்வளோ வாரண்ட்டி கொடுப்பாங்க? மேக்குக்கு ஜென்ரலாக 1 இயர் வாரண்ட்டி வருங்க. வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜென்ரலாக 1 இயர் வரும், வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்டென்ஷன் என்கிட்டயும் இருக்கு, பண்ணிக்கலாம். இதான் இருக்கிறதுலே ஒரு ஹையர் எண்ட் லேப்டாப் ஆப்பிளில். இன்டெல் i9 ப்ராசரு, 16GB ரேம் 1TB SSD, டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4GB டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வரும். மார்ச் 2022 வரைக்கும் வாரண்டியில் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் வெரி பிராண்ட் நியூவாக இருக்கும். ஓகே, மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு விட வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ண லேப்டாப். மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவை கிடையாது. ஸோ ஒரு மேக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் நீட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் லேப்டாப்ஸ் வாங்கணும். ஸோ இந்த லேப்டாப் வந்து வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணலாம். இன்டெல் i9. இதோட எம்ஆர்பி வந்து இப்போயும் வந்து 2,40,000. நம்மக்கிட்ட வந்து 155 வித் வாரண்டியோடய அவைலபிள். மேக்புக் ப்ரோ 2020 i5 8GB ரேம் 512GB SSD. ஸோ இதுக்கு வந்து ஒரு 8 months வாரண்ட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் லேப்டாப் பிராண்ட் நியூவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 88,000. ஸோ வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது இது. இந்த லேப்டாப் மட்டும் பாக்ஸ் கிட்டு துபாயிலேருந்து வந்த லேப்டாப், அதான் அரேபிக் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து இதுவும் 2020 மேக்புக் ப்ரோ. இதில் வந்து இந்த வெர்ஷனில் வந்து 2 போர்ட் தான் இருக்கும். இதில் 4 தண்டர்போல்ட் போர்ட்ஸ் அவைலபிள். i5 16GB ரேம் ப்ளஸ் 512GB SSD. இதோட ப்ரைஸ் வந்து 90,000. ஸோ இதுக்கும் மார்ச் 2022 வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இப்போ போர்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால ப்ரைஸ், அதுக்கப்புறம் ப்ராசரோட ஜிகாஹெட்ஸும் கொஞ்சம் கூட இருக்கும். இனாக்ரேஷன் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த ஆஃபரில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக மவுஸ் க்ளீனிங் கிட் கொடுக்கும். ஒரு ஆஃபர், அப்படி இல்லைனா பென்ட்ரைவாக வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இருக்குது, யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக வாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எங்கள் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். என் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து impressionsolutions.info. அதில் என் ரெகுலர் அப்டேட்ஸ், லைவ் வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ அதில் மெசேஜ் பண்ணாலும் அட்மின் இருப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஷாப்போட பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே டிஹிப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மாஸ்க் போட்டுக்கோங்க அண்ட் சானிடைஸ் பண்ணிகிட்டே இருங்க. திஸ் இஸ் மஹிமா சைனிங் ஆஃப். We come alive in the nighttime. Something about how